இன்றைக்கு நாங்கள் இந்த போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் மஞ்சாண்டலில் இருந்து முத்தையங்கட்டு ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கிறோம். கடந்த காட்டு ரோடு தான் கடிஞ்சான 5 மணியான போகலாம் பாப்பா அப்படியே போகும். வேலை வயல்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ரோட்டு வந்து கடும் ஜான ஏரியா. இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதில் முதல் ஆரம்ப காலத்தில் வந்து ஆரம்ப காலம் பண்ணுறது முதல் புலிகளில் கேம்ப் ஒன்று இருந்தது. கன்னியர் காணி என்று சொல்கிற அந்த குளத்தை பாருங்க. இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. முன்னுக்கு கன்னியர் காணின்னு சொல்கிற அந்த குளத்தை இந்த யார் போட்டு எடுத்துருக்கணும். பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது. இதில் தான் அந்த பெரிய கேம்ப் ஒன்று இருந்தது. ஆரம்ப காலத்தில் ஒரு அந்த கேம்ப் இருந்தது. இப்போ இராணுவம் இருந்தது. வேறு பெரிய ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. இருந்த ஒரு அடையாளம் பெரிய ஒரு கேம்ப் இருக்குது. அதோட பெரிய ஒரு பெரிய பாம்பும் ஒன்று இருக்குது. காடாண்டாலும் பெரிய ஒரு சோழர்கள்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருக்குது. பண்ணை ஒன்று பெரிய பண்ணை ஒன்று இருக்குது. 6 சோழர் வச்சு சோழர் செய்யலாம் போல பெரிய பண்ணை. இது குறையும் கோசோடு எல்லாம் இருக்குது. பெரிய ஒரு பண்ணை. ஒரு பெரிய நெட் கோஸ் எல்லாம் போட்டிருக்குது. பெரிய பண்ணை ஜானகரி எல்லாம் கொடுத்து பெரிய ஒரு தோட்டம் போட்டாங்க. காட்டுக்குள்ளே பெரிய ஒரு தோட்டம். அப்படியே போனால் அந்த ரோட்டை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டங்கும் பள்ளமும் புட்டியமாக தான் இருக்குது. ஆனால் பாதிக்கணும் அந்த ரோட்டு போய் வர்றதுக்கு பாதிக்கிற அளவு ரோட்டு போட இந்த ஜலையெல்லாம் பழைய வயல்வெளியாக இருக்குது. இப்போ விதைக்கையிலே வந்து மாரி காலங்களில் விதைக்கிற வயல்வெளி ரோடு ஒரு மாதிரி முத்தையங்கட குளத்து தண்ணி இங்கே மட்டும் பெறுது தான். பெரிய அளவில் பாயாது இங்கே மட்டும் பெறுது. ரோட்டில் வந்து இந்த பாருங்க கட்டி கூட கட்டுறக்காக தான் அந்த மண் கொடுக்குது. ரோட்டு தனிக்காட்டு ரோடு ஒரு பாருங்க. போக்குவரத்து இந்த நேரத்தில் 5 மணி ஆகினா போக்குவரத்தே இல்லை. ஒரு தரம் நாங்கள் மட்டும் தான் போகிறோமோ என்னவோ தெரியல. டைம் யானையெல்லாம் மாட்டுறதோ யானை வாரம் இந்த ரோட்டில் யானை கடுப்பலாக தான். ஆனால் இப்போ வருமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் முதலெல்லாம் போய் வர காலத்தில் யானை இந்த நேரங்களில் வர இல்லை. ஆனால் இப்போ என்ன மாதிரி இதில் பெருசாக இந்த சீசனுக்கு வயல் இல்லை தானே. வேலை வந்து சில வேலையில் முதலீட்டு கட்சி தான் இருக்காங்க. எங்கள் வண்டி வயல் வழியே வயல் கட்சி தான் இருந்தாங்க. மலமும் ஃபுல்லாக வயலாக தாங்க. யானை பெருசாக வாரையில் போல் கிடாது. பழைய யானைகள் பழைய வந்த பழைய இதெல்லாம் இருக்குது. அந்த புதுசுலேருந்து எல்லாம் பழசு தான். பழைய இலத்தியெல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து ஆனால் தனி காடு அடர்ந்த காடு. இதாலையும் பழைய இலத்தியெல்லாம் இருக்குது. ஆனால் இயக்கம் இருக்கிற காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து ரோட்டான தரன் ரோட்டாக இருந்தது. இப்போ எல்லாம் அப்படியே கைவிடப்பட்டது. அதில் மத்தியால் எல்லாம் மூடி அந்த காலத்தில் நாங்கள் வந்து அதில் இடம்பெயர்ந்து வரைக்கும் பெயர்ந்தோட்டால் வராமல் இதெல்லாம் பெரிய வாகனங்களை சாமான்லாம் கொண்டு வந்தேன். 2009ஆம் ஆண்டு தொடக்கம் 2008ஆம் ஆண்டு சரியா ஞாபகம் இல்லை. முத்தியாங்கட்ட இடம்பெயர்ந்து உட்கார போய்களை இந்த ரோட்டெல்லாம் சாமான் எல்லாம் ஏற்றி கொண்டு சாமான்கள் ஆடு மாடுகள் அதெல்லாம் கொண்டு இந்த ரோட்டெல்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் முக்காசு ஜனம் வந்து இந்த ரோட்டெல்லாம் பாய்ச்சேன். இது வந்து கிட்ட புதுக்குடி போகிறதுக்கு வந்து கிட்ட. இதில் வந்து முத்தியாங்கட்டிலேருந்து வழிகிட்ட மண்ணாங்கடை சந்தையில் வர்றதுக்கு நல்ல கிட்ட இந்த ரோடு. இதே போகுது தான். நாவல் மரங்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கிது. வெயில் தானே. வெயில சூரியன் நேரம் ஒதுக்கிது எதிர. பரவாயில்ல. இப்படியே ரோடு நல்லா தான் கிடக்குது. இல்லையாண்டு இல்லை அப்படியே நல்ல ரோடு நல்லா கிடக்குது. பாவிக்கணும் வெஞ்சால தான் அங்கே வயல்களெல்லாம் அங்கே விதைச்சிருக்கணும். பாவனை கொஞ்சம் பரவாயில்ல போல. அப்போ ஜானை நிற்கிறேன் தான் நிற்கிறேன். அப்படி காடு ஒரு மடம் அடர்ந்த ஆடு தான். தனிக்காடு. அது கூட ஜானை நட்டால் தெரியாது. பூனை நட்டால் தெரியும். ஆனால் அதெல்லாம் காடுகளில் நாங்கள் தள்ளி கிள்ளி காணியை கொஞ்சம் பிடிக்கணும். காடு தள்ளி தான் கூட தெரிந்தாரு. காடு தள்ளி காணி பிடிக்கிறாரு. நம்ம முதலிடம் அது விட மாட்டாங்க. அப்புறம் கனகாலமாக தள்ளி வழியில் விளையாடுது. கேசவரியா தள்ளி கிடக்கு. எப்படி காடு ரோட்டில் எல்லாம் இயற்கை. நம்மளோட ஊர் தண்ணி காடுகள். காடு என்ன பாருங்க. முதிரை இல்லாத சொல்லலாம். அந்த முதிரை மரம் தான் எல்லா மரம் நிற்கிது. இந்தியாவில் ஜானை வெளி போட்டுருக்குது. கஞ்சால ஜானை வராது. கஞ்சாலாம் ஃபுல்லாக வயல் கிடக்கு. இது கஞ்சால வயல்லாம் ஃபுல்லாக ஜானை வேலி ஒளியுங்க. ரோட்டு சைடு ஜானையை ஒழுங்காக போகாமல் வேலி போட்டுருக்குது. வேலை செய்யுமா வேலை செய்யலையோ தெரியல. ஜானை வேலி வந்து போட்டு இந்தியாவில் தோட்டங்கள்லாம் விட கஞ்சானம் போட்டிருக்கு. அப்போ ஜானை வேலி
வேலை செய்ய மாட்டேன் நினைக்கிறேன். பெரிய சந்தியன்றது இன்னும் வந்தால் தெரியாது. பிபிபி இதெல்லாம் ஃபுல்லாக கச்சா போட்டுருது. ஆக்கால் போயிட்டு இந்த வேலை நல்ல படம் கொஞ்சம் கச்சா போட்டுருக்குது. அங்கால ஃபுல்லாக நெல் வயல். ஆனால் காடு தான், காட்டு கரையோரத்தில் தான் எல்லாம் பயிற்சி. முட்டையங்கட்டு தண்ணி வர வழியாக இந்த வருஷம் செய்யணும் போல. இந்த இந்தியாவில் ஃபுல்லாக நெல், இதில் ஃபுல்லாக காடு, இந்தியாவில் ஃபுல்லாக பயன். பரவாயில்லை, கொஞ்சம் பொங்கல் மட்டும் பயன். முதலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு பெருசாக வயல் தனிக்காடாக தான் இருக்கணும். நான் கனகாலம் பெரையிலே அதால் எனக்கு தெரியாது. இங்கே ஜானவேலி ஒன்று ஃபுல்லாக ஜானவேலி அந்த சியாப்பா வந்து ஜானவேலி விடும். அந்த கம்பியில் விட்டு போடுறது ரெண்டையும் சேர்த்து கட்டியிருக்கு. வேலை செய்யும் மாதிரி எனக்கு தெரியும். 2 கம்பியை சேர்த்து பிடிச்சி கட்டியிருக்கு. வேலை செய்யணும், வேலை செய்யறதே தெரியாது. காவல் கொட்டிலாம் இருக்குது. ஆக்கள் காவல் தான். இல்லை நெல் காவல் இல்லாமல் இந்த ஏரியாவில் என்ன இருக்குது. ரோட்டை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ரோட ஏழாவது ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது. இல்லை பேர் எனக்கு தெரியாது. சின்ன ஒரு குளம் இருக்குது. முக்கியங்கிட்ட தண்ணியால் வந்து எல்லாம் குறுக்கறதுக்கு பாயிற இடங்கள். இது ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது. குளத்துக்கு பேர் எனக்கு தெரியல என்ன பேருண்டு. குளத்தின் பேர் யாரும் தெரிஞ்சாக்கள், யாரும் முதல் இது வழியை இருந்தாக்கள், யாரும் இருந்தால் இது வழியை தெரிஞ்சாக்கள், யாரும் இந்த குளத்தின் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்க. பாருங்க இந்த இடத்துல இந்த குளத்தின் பேரை தெரிஞ்சால் சொல்லுங்க. நல்ல வடிவான இடம். குளத்தின் பேர் தெரிஞ்சால் யாரும் சொல்லுங்க. இங்கே வயல்கள் இருக்குது. இங்கே குளத்தின் பேர் யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்க, எனக்கும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு கொள்றதுக்கு. இங்கே வயல்கள் இருக்குது நிறைய. இந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயிலுன்னு எனக்கு தெரியல. வருஷம் ஆரம்பிச்சிட்டு ஆக்கள் கேட்டால் தெரியும். இந்த இடத்துல இந்த கோயிலில் முதல்ல இருந்திருக்க மாட்டேங்கிறது, கட்டாமல் இருந்தது. முதல் இப்போ கட்டியாச்சு. இந்த கோயிலை அடையாளம் வச்சு யாரும் இந்த இடத்துல குளத்தின் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்க. இல்லை கோயிலில் அங்கே காவல் கோட்டையில் இருக்குது பாருங்க. காவல் பார்க்குற இடம் காவல் கோட்டை. இதுக்குள்ள மாமரம் விளையாண்டுக்கிறா அப்போ காட்டுக்குள்ள. இதெல்லாம் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஆக்கள் இருந்த இடமா இருக்கும். எனக்கு தெரியல. நான் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன். அந்த 2050 10 பேருக்கு 10-12 பேர் கொண்டு வயசில் காட்டு ரோட்டாக எல்லாம் வந்திருக்க மாட்டேன். இந்த ரோட்டில் மாமரம் நிற்கிது. அப்போ இந்த ஏரியாவுக்கு முதல்ல யாரோ அவங்க டொய்லெட் குளிக்க கொண்டு இருக்குது. அப்போ யாரோ இருந்தால் இருக்குது. அந்த பழைய இயக்கம் இருந்த காலத்தில் வந்து ஆக்கள் இருக்குது. கனமரம் நிற்கிது. மேலே ஆக்கள் இந்த காடு எல்லாம் வெட்டுப்படுறது, ஜானகி பாதுகாப்புக்காக வெட்டுப்படுறது. இதில் ஒரு காவல் கொண்டுட்டு இருக்குது. கடும் காவல். இப்போ தனி 4-5 மணி பிறகு காவலாக தான் இருக்குது. தண்ணிக்காக ஏஆர் போட்டு எடுத்துருக்கு. இதெல்லாம் கடும் காவல். நாம் கொஞ்சம் வரணும். ரோட்டும் காடும் தான். 2 பனைமரம் நிற்கிது. 2 ஆண் பனைமரம். அவங்க இந்த வண்டி குடிக்கலாம். அதுக்கும் ஆண் பனைமரம் தான். ஒன்றும் சரி வர ஏரியா. அப்படியே வாங்க போய் அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கும். பரவாயில்லை, என்னால் நல்லா தான் கிடக்கு ஏரியா. பரவாயில்லை, கொஞ்சம் கிளியராக தான் கிடக்கு. சின்ன சின்ன குளங்கள் மாதிரி சின்ன சின்ன தண்ணி மண்ணெடுத்த இடங்கள் வரும். ஆனால் இங்கே அந்த புல் அந்த இது ஆக்கிரமிப்பு புல்லு தான் கிடக்கு. புல்லோடம் அப்படியே வந்துட்டு நான் வட்டைக்கு வந்துட்டேன். வட்டைக்கு இதில் வர அந்த பழைய புளியடிக்கின்ற ஒரு இடம் இருக்குது. கடையோ இருந்தது. முதலுக்கு அதில் என்ன இருக்குதோ தெரியாது. நான் இப்போ எங்கே வந்துட்டேன். மூன்றாங்கண்டத்துக்கிட்ட வந்து காடெல்லாம் தண்ணி மூன்றாங்கண்டத்துக்கு வந்துட்டேன். வரை பயமில்லை, ஒரு பயம் சிக்கலும் இல்லை. மூன்றாங்கண்டது வந்துட்டு அந்த புளியடி எடுக்கணும். எனக்கு சங்கமோ ஏதோ இருந்தது. ஏதோ அடைச்சி கிடக்கு. என்ன இருக்குன்னு தெரியல. கல் விற்பனை நிலையம். கல் விற்பனை நிலையம் தான் இருக்குது. மூன்றாங்கண்டா கல் விற்பனை நிலையம். சரி, அப்படியே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படியான வந்து இயற்கையான காணொலி இது வந்து எங்களோட மெயினாக கொஞ்சம் சிறப்பான இடங்கள்லாம் காணக்கூடிய இடங்கள் வேறு 3ஆம் வயல்வெளியில் ஏறினா காட்டால் வந்து ஏறினா ஏரியா எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இயற்கை அழகு, தண்ணி, இஞ்சாலை வயல் சூப்பராக தான் இருக்குது. இப்படியான இடங்களை வந்து ரசிக்கணும். சும்மா இயற்கையான இடங்களை தான் வந்து டூரிஸ்ட் ஏரியா வச்சுருக்கணும். இது டூரிஸ்ட் சொல்லி கொண்டு பார்க்குறது இப்படியான இடங்களை தான் பார்க்கணும். இயற்கையான இடங்களை பார்த்து இயற்கையான இடங்களை ரசிக்கணும். பாருங்கள், இந்தியாவில் தண்ணி, இந்தியாவில் பயம். இப்படியான இடங்கள்ல நல்ல அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல்ல எந்த அடங்காமல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நீங்களும் நல்ல காணொலிகளை வந்து உங்களுக்கு தருவோம். இது உண்மையாக இயற்கை சம்பந்தமான ஒரு
காணொளி இல்லாட்டிக்கு எப்படியான வந்து சில பழைய இதுகளை பழைய நினைவுகளை வந்து ஒரு மூட்டுக்கிற ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோ இருக்கும். ஓகே, நன்றி. பாய்.